ஹே ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யூ ஃப்ரம் மோனிவஸ். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தேட் இஸ் நன் அதர் தேன் அவர் மைண்ட். நம்ம மைண்ட் தான் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கு வேறு ஒருத்தவங்க வந்து எக்ஸாம்பிளாக சொன்னது இன் மை யோகா செஷன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைக் கண்ணை மூடிட்டு மாங்காய் சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கோங்க, அதில் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கோங்கன்னு சொன்னதும், அந்த ரூமில் இருந்த ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேருக்கும் ஒரே மாதிரியே உமிழ்நீர் வந்து சுரந்துச்சு. கண்ணை திறந்ததும் உங்களுக்கு என்ன ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருமே ஒரே ஆன்சர் தான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ரீசன் என்னென்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம மைண்டுக்கு அந்த இமேஜினேஷன் பவர் இருக்குது. டக்குன்னு மாங்காவை இமேஜின் பண்ணி அதை சாப்பிட்ற மாதிரி நினைக்க தோணுது. அதுக்கு பாடி ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாங்காவை நினச்சதுக்கே நமக்கு எப்படி இருக்குது. ஸோ அப்போது நம்ம நல்ல விஷயத்த மட்டும்தான் நினைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன்னு சொல்கிறேன். அந்த ஆயுதம் அப்போது நல்ல விஷயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து நெகட்டிவாக எதுவும் நினச்சோன்னா அது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும், மற்றவங்களையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். இந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம மைண்ட் ஒரு குளம் மாதிரி. கல் தூக்கி எரிஞ்சால் அப்படியே அலையலையாக வந்து சலனமாயிரும் அந்த குளம் ஃபுல்லாக. அதே மாதிரி தான் நம்ம மைண்டுன்ற குளத்தில் ஒரு தாட், மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எந்த கல்லை தூக்கி எரிஞ்சாலுமே அது அப்படியே வந்து சலனமாயிரும். ஐ மீன் டிஸ்டர்ப் ஆயிரும். அப்போது வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ தேட் இஸ் ஃப்ரீக்வென்சி. நம்மளோட மைண்ட் வந்து ஒரு தாட்டை நினைக்கும் போது ஃப்ரீக்வென்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ஃபா ஸ்டேட், பீட்டா ஸ்டேட், காமா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீக்வென்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வென்சி வேவ் லென்த் வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த எதை பற்றியும் நினைக்காமல் இருக்கும்போது நம்மளோட ஃப்ரீக்வென்சி, மைண்டோட ஃப்ரீக்வென்சி ஸ்டேட் வந்து 0 ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து மெடிடேஷன்லாம் பண்ண சொல்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணை மூடி இருக்கும்போது நம்மளோட தாட் வந்து மெதுவாக வந்து கம்மியாகிட்டு வரும்போது 0 ஸ்டேட்க்கு வந்துடும். பியோர் 0 ஸ்டேட் கொண்டு வர முடியாது. மேபி 0 to 3 அந்த ஸ்டேட்க்கு வந்து கொண்டு வரலாம், ஆல்ஃபா ஸ்டேட். ஸோ மைண்டு வந்து அப்போ தான் காமாக வச்சுக்க முடியும். ஓவர் திங்கிங் வந்து நேச்சுரலாகவே எல்லாருக்குமே நடக்கிறது. ஆனால் அந்த ஓவர் திங்கிங் நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோமா, நம்ம வந்து ஏதாவது லைஃப்பில் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணோன்னா ஓகே. ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தீங்கன்னா தேட் இஸ் கோனா கில் யோர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ கில் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் நல்ல விஷயத்தை மட்டும்தான் வந்து நம்ம நினைக்கணும். நம்ம மைண்டு வந்து எப்படிலாம் நம்ம காமாக வச்சுக்கலாம்